ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்னெட்டிக் ரீட் சுவிட்சை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன கிளாஸ் கேப்சூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டாக்ட் பிளேட்டிங் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகியிருக்காது, சம் கேப் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு மேக்னெட்டை அது கிட்ட கொண்டு வரும்போது, அந்த கிளாஸ் கேப்சூல் கிட்ட கொண்டு வரும்போது இந்த ரெண்டு காண்டாக்ட் லெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் வந்து காண்டாக்ட் ஆகும். எப்படி நம்ம ரீட் சுவிட்ச் எப்படி சப்ளை கொடுத்தோன்னே NO NCயாக சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம மேக்னெட்டை கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இது காண்டாக்ட் லெஸ்ஸாக இருக்குது, காண்டாக்ட் ஆகும். இதுதான் வந்து இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ். சரி, இந்த மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒன்று பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் போர்டில் LED லைட்டை இன்சர்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் ரீட் சுவிட்சை தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல் நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன், பாசிட்டிவ் டெர்மினலை மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மேக்னெட்டை நான் இந்த மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் கிட்ட காட்டுறேன். அந்த டைமில் வந்து LED வந்து பிளிங்க் ஆகும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். மேக்னெட்டு கிட்ட வரும்போது இந்த ரெண்டு காண்டாக்ட் லெஸ்ஸாக இருக்கிற உள்ளே இருக்கிற பின்ஸ் ரெண்டுமே காண்டாக்ட் ஆகும். அந்த டைமில் வந்து பவர் வந்து பாஸ் ஆகும். இந்த மாதிரி, அதாவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் இப்போ மேக்னெட் கிட்ட வந்துன்னா சம் ப்ளோ இல்லைனா ஏதாவது ஒரு அலாரம் ப்ளோ ஆகிற மாதிரி, மேபி LED பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் இந்த மேக்னெட்டிக் ரீட் சுவிட்சை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தனி, இப்போ நம்ம வந்து செப்பரேட்டாக மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் கிட்டாகவே இருக்குது. இதில் எல்லாமே நம்ம டிஸ்டன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அலாரம் அடிக்கிற மாதிரி, இல்லை இவ்வளோ டிஸ்டன்ஸ் மேக்னெட் கிட்ட வந்ததுக்கப்புறம் அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம பேஸ்ட் ஆன் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எந்த கிட்டு வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேவைன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை நாங்கள் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.